கிறிஸ்து கருமையான சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படவும், நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையை கிறிஸ்துவனுடைய சாயலை பெற்றுக்கொள்ள, அவரை போல மாற, அவருக்கென்று ஊழியம் செய்ய, ஒரே ஒரு முறை வாழ்கிற இந்த வாழ்க்கையை நாம் என்னெல்லாம் செய்ய வேண்டும் என்று நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஏவப்படுகிறேன். நாம் பொதுவாக நம்மை பற்றி அதிகமான அளவுக்கு எண்ணங்கள் உண்டு. நான் அவங்களோட பெரியவங்க, நான் பெரிய போஸ்ட்ல இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா வேதம் என்ன சொல்லிடுது என்று நான் தியானிப்போமா? எபேசியர் 6ஆம் அதிகாரம் 9 முதல் 10ஆம் வசனத்தை பற்றி நாம் தெரிந்து கொள்வோமா? எஜமான்களே, அப்படியே நீங்களும் வேலைக்காரருக்கு செய்ய வேண்டியவர்களை செய்து, அவர்களுக்கும் உங்களுக்கும் எஜமானவர் பரலோகத்தில் இருக்கிறார் என்றும் அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை என்றும் அறிந்து கடன் சொல்லை விட்டு விடுங்கள். கடைசியாக என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள். இந்த உலகத்துல 2 விதமாக மக்கள் பிரிக்கலாம். ஒண்ணு வேலைக்காரர்கள், அடுத்தபடியாக என்ன அப்படின்னா எஜமான். இந்த வேலைக்காரர்கள் எஜமானுடைய காரர்களில் வேலை செய்கிறார்கள். அது குடும்பத்திலே அப்படித்தான். கணவன் ஒரு எஜமான், மனைவி ஒரு வேலைக்காரர் போல. மாமியார் எஜமான், சில இடங்களில் மருமகள் வேலைக்காரி, வயசு வருதான். சில இடங்கள்ல மருமகா எஜமான், மருமகள் வேலைக்காரி. இப்படி ஏதாவது மாற்றி எங்கேயாவது நடக்குது. நீதி நேர்மை அப்படி நடக்கிறதே கிடையாது. ஆனாலும் கூட நாம் நினைக்க வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னா, நம்ம எஜமான இருக்கிறோமா, நம்ம குடும்பத்துல உயர்ந்த பதவியில இருக்கிறோமா? ஆனா மாமியார் இந்த காலேஜில் ஒரு ஒர்க் பண்றோம், இப்படியே கவர்மெண்ட்ல அப்படி பெரிய போஸ்ட்ல இருக்கிறோம். எப்படியாக இருந்தாலும் நாம் அந்த இடத்துல ஒரு எஜமானாக இருக்கிற பொழுது நமக்கு கீழே பணி புரிகின்றவர்கள் வேலைக்காரர்களா இருக்கிறார்கள். பொதுவாக நம்முடைய உலகத்துல சொல்லலாம் என்ன பார்க்குறோம் அப்படின்னா, இந்த எஜமான்லாம் வேலைக்காரர்களை அற்பமாக எண்ணுகிறார்கள், பயங்கரமாக திட்டுகிறார்கள். மேலும் மட்டுமல்ல, ஒரு காரியத்தை மறந்து விடுகிறோம். அது என்ன அப்படின்னு சொன்னா, பட்சபாதம் அநேக இடத்துல காண்கிறோம். வேண்டியவர்களுக்கு மார்க் போடுறாங்க, வேண்டாதவங்களுக்கு மார்க் போட மாட்டேங்கிறாங்க. இப்படி எப்படியாக இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை காண்கிறார். ஒரு அன்பான ஒரு மாணவி, நல்ல மாணவி, பக்தியான மாணவி, அவ காலேஜ் ஸ்ட்ரைக்கில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டான். ப்ராஜெக்டை கொடுத்தாங்க, அவளுக்கு மட்டும் குறைச்சி போட்டுட்டு அந்த ஹெச்ஓடி கூப்பிட்டுட்டு, சாரி உனக்கு மட்டும் குறைச்சி போட்டிருக்கிற, அவ்வளோ ப்ராஜெக்ட் செஞ்சது அந்த கேர்ள். அப்போ அந்த கேர்ள் என்கிட்ட சொல்றா, எனக்கு என்ன செய்யுதுன்னே தெரியல, இப்படி அவரு என்னை கூட அவர் ஹெச்ஓடி அவன்கிட்ட சாரி சொன்னார், என்ன பிரயோஜனம் அப்படின்னு நான் சொன்னேன். ஆண்டவர் நம்மை காண்கிறார், அவர் நம்ம விசாரிக்கிறார். எல்லாரும் நம் தேவனுக்கு நான் கணக்கு கொடுக்க வேண்டும். அவர் எஜமானா இருந்துக்கிட்டு பெரிய போஸ்ட்ல இருந்துட்டு உனக்கு வேண்டிய ரெகக்னேஷனை கொடுக்காம வந்துக்கலாமான்னு வருத்தப்படாத. நம்ம ஆண்டவர்கிட்ட சொல்லுவோம், அவர்கிட்ட பட்சபாதம் இல்லவே இல்லை. எனவே நாம் ஆண்டவர் நோக்கி பார்ப்போம், ஜெபிப்போம் என்று சொன்ன பொழுது மட்டுமல்ல, அந்த கேர்ள்கிட்ட சொன்னேன், ஆண்டவர் நீதி நேர்மை உண்மை உள்ளவர். நாம் அவரிடத்தில் இந்த பிரச்சனையை சொல்லுவோம், அவர் எல்லாவற்றையும் கவனித்துக் கொள்வார், அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை, அவர்கிட்ட சொல்லுவோம் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஜெபித்த பொழுது ஆண்டவர் கிருபையாக அந்த பிள்ளையை உயர்ந்த இடத்துல வைத்தார். அன்பானவர்களே, நம்ம மற்றவங்கள வேலைக்காரன் நினைக்கலாம், நமக்கு எஜமானா நம்ம இருக்கலாம். ஆனா கூட நமக்கு யார் எஜமான்? இயேசு நம்முடைய எஜமானாக இருக்கிறார். அவரிடத்தில் பட்சபாதம் இல்லை. எனவே தூலத்தில் வாழ்கின்ற பொழுது அந்தந்த இடங்களில் நான் நினைப்பேன், சமுதாயம் சீரடைந்து போய் விட்டுது, திருச்சபையில பக்தி இல்லைன்னா எங்க பக்தி இல்லை? உங்ககிட்டயும் என்கிட்டையும் பக்தி இல்லை. ஆதியில் கொண்டு இருந்து அன்பை விட்டு விடுகிறோம், மனம் போன்ற வாழ்க்கையை வாழ்கிறோம், கடைசியில் பிரச்சனையாக முடிகிறது. எனவே இந்த நாளிலும் நாம் எப்படிப்பட்ட பதவியில் இருந்தாலும் கூட, ஆண்டவரே நீர் எனக்கு எஜமான், உம்மிடத்தில் பட்சபாதம் இல்லை. எனவே நானும் கூட இருக்கிற இடத்தில் நான் உனக்கு உண்மையும் உத்தமமாக
நான் வாழ்த்தும் என்று சொல்லி தீர்மானம் செய்து ஜெபிப்போமா. அன்பி தாப்பனே தேவரே, சுவாமி நான் நல்ல உயர்ந்த இடத்துல இருக்கிறேன், தோத்திரம். அதே சமயத்தில் இயேசு சுவாமி, நாங்கள் எங்களுக்கு கீழே பணிபுரிகிற, எங்களுக்கு கீழே இருக்கிற குடும்பத்தின் மக்கள் எங்கே இருந்தாலும் ஆண்டவரே, அவரிடத்தில் கர்த்தாவே நாங்கள் அன்பா இருக்க எங்களுக்கு உதவி செய்யுங்க கர்த்தாவே. சுவாமி, எஜமானாக எங்களுக்கும் வேலைக்காரர்கள் அவர்களுக்கும் நீர் பரலோகத்தில் வீட்டிருக்கிற தேவனானவர் பெரிய எஜமானாக வந்திருக்கிறீரப்பா. முடத்தில் பட்ச பாதம் இல்லை. தயவாக இறங்கி யாரெல்லாம் நொறுக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட மக்களை உம்முடைய கரத்தை நீட்டி விடுதலை செய்யும். அவர் செய்கின்ற கிருவிகளுக்காக உங்களுக்கு நன்றி. ஆமென், ஆமென்.